ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து நல்லா கெத்தான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்து நம்ம இம்மாக்குலேட்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன இந்த மூவி இனிஷியலாக வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆக போகுது. என்ன இன்னும் ரிலீஸ் டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் தரல, ஆனால் தமிழ் டப்டான ட்ரெய்லர்லாம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்கமிங் நீங்கள் புக் மை ஷோ ஸ்ட்ரீம்லேயும் அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, IMDbல 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் நானும் இன்னும் இந்த படத்தெலாம் பார்க்கல. ஸோ படத்தில் மெயினாக நம்ம சிட்னி ஸ்பெனி தான் உள்ள நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம மணி ஹைஸ்டோட ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவரும் படத்தில் இருக்கார். கோர் கான்செப்ட் இவங்க வந்து ஒரு நன்னா இருக்காங்க, சிஸ்டராக. அண்ட் இப்போது அவங்க ஆக்சுவலாக அமெரிக்கன் நன்னா இருப்பாங்க. அண்ட் இப்போ இட்டாலியில் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா நிறைய வேறு மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சில டார்க் சீக்ரெட்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுறாங்க தான் படத்தோட ஒரு சிம்பிளான கோர் கான்செப்ட். ஹாரர் வைஸாக தெரில, பட் அப்கமிங் தமிழ் டபுள் வருதா, ஸோ டெஃபினட்டாக நம்ம அதை செக் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேஆஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ சீரீஸு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டார்க் காமெடி அண்ட் ஃபேண்டசி கேட்டகிரியானது. கொஞ்சம் மித்தாலஜியோட கான்செப்ட் அப்படியே வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் மாடர்னான ஸ்டோரி லைனோட. ஸோ இந்த சீரீஸ் அப்கமிங் ஆகஸ்ட் 29 வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மல்டி டப் நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்டோட தான் ரிலீஸ் ஆகுது. டோட்டலாக அதுக்கு 8 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்டு மித்தாலஜிக்கல் காட்ஸான கேரக்டர்னால இன்னும் நீங்கள் லைக் நம்ம ஜியூஸ்லேருந்து இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மாடர்னான லைஃப்லையும் ப்ளஸ் அவங்களோட லைஃப்பில் இதுதான் வந்து ஒரு ப்ராஃபஸி அப்போவே வந்து டினோட் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் காட்ஸாக மாற போகிறீங்கன்னு சொல்லிட்டு மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியோட கொண்டு வரலாம். ட்ரெய்லர்லேருந்து அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. பட் எப்படியோ சீரீஸ் நம்ம ஆகஸ்ட் 29 தானே ரிலீஸ் ஆகுது, பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்டார் வார்ஸோட சீரிஸ் நம்ம தி அக்கோலைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகும்போது செம்ம பெரிய பேக்லாஷ் ஆட்டம் இருந்தது. நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. IMDbலையும் ரொம்ப கம்மியான ரேட்டிங்ஸ்லாம் தந்துருந்தாங்க ரிவ்யூஸ் வைஸ்லேருந்து. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வார்ஸோட மூவி ஃப்ரான்ச்சைஸ் தான் நான் ரொம்ப கவர் பண்ணியிருக்கேன், லைக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். பட் சீரீஸில் அவ்வளோவா நான் வந்து கவர் பண்ணல, எக்ஸப்ட் மேண்டலோரியன். ஸோ அதனால் எனக்கு இந்த சீரீஸ் பற்றி எதுவுமே தெரியாது. நான்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன், சரி ஓகே பொறுமையாக பார்த்துடலான்னு. ஆனால் இப்போது சீசன் 1 லைக் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சீசன் 2 கேன்சலே பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டிஸ்னியோட ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சர் என்ன பிளான்ஸ் இருக்குது. ஸ்டார் வார்ஸ்க்கும் தனியாக ஒரு ஸ்லேட்டே வந்து போட்டிருந்தாங்களா. ஸோ மேபி அதில் தான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அல்ட்ரான் இஸ் பேக்குன்னே சொல்லலாம். எஸ் கைஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லேருந்து விஷன் குவெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரீஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விஷன் பேஸ்டு டோட்டலாகவே இருக்கும் அவரோட ஸ்டோரியும். அண்ட் அதில் இப்போ நம்ம அல்ட்ரானோட கேரக்டரை திருப்பி கொண்டு வராங்களாம். அது எப்படின்னு பார்த்து நம்ம ஜேம்ஸ் ஸ்பேடர், ஸோ இவர் தான் வந்து ஆல்ரெடி நம்ம அல்ட்ரானுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் திருப்பியும் வரேன்னு. அண்ட் அது எப்படி ப்ரோ ஸ்டோரி வைஸில் கொண்டு வருவாங்க, அதுக்கு தான் நம்ம சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆண்ட்ராய்ட் தானே. அண்டு ஆல்ரெடி நெட்டோடலாம் கனெக்ட் ஆகி மேபி அதோட பேக்கப் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் மை கெஸிங் தான், இல்லை அது விஷன் உள்ளே கூட இருக்கலாம். ஸோ அதனால் மேபி பார்ப்போம் நம்ம டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் அதை எப்படி கொண்டு வராங்கன்னு. ஆனால் கொஞ்சம் டார்க்கர் டோனோட தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம டிஸ்னி ப்ளஸோட ஒரு காமெடி ஃபன்னான சீரீஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம மிலி பாபி ப்ரவுன், ஸோ அவங்களோட நாவல் வந்து இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, டெபியூட் ஆயிருந்து தான். அண்ட் அதோட பேர் தான் வந்து இந்த 19 ஸ்டெப்ஸ்ன்னு. அதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த நாவல் பேஸ் பண்ணி இப்போ ஒரு மூவியை கொண்டு வர போகிறாங்களாம் பிக் ஸ்க்ரீன்லாம். ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா இது. ஏன்னா மிலி பாபி ப்ரவுன் ஆஸ் ஆக்டராக தான் பார்த்துருந்தோம். பட் அவங்க இந்த நாவல்ஸ்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இப்போ அதையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து திருப்பியும் சைன் பண்ணிட்டு ஒரு மூவியாகவும் கொண்டு வராங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு லெவலாகவே இருக்குது. அண்ட் அதோட லைக் அதில் மெயினாக நம்ம மிலி பாபி ப்ரௌனே தான் திருப்பி நடிக்கவும் போகிறாங்க. அண்ட் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து உள்ளே இன்வால்வ் ஆக போகிறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து தான் வந்து வந்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக தான் கொஞ்சம் வந்து. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்காகவே ஆல்ரெடி நிறைய மூவிஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம என்னெல்லாம் ஹோம்ஸாக இருக்கலாம், ரீசெண்டாக வந்து நம்ம டேம்சல் மூவியெல்லாம். அண்ட் இப்போது இன்னொரு மூவியும் ஆடப் ஆகிருக்கு. ப்ளஸ் நம்ம ரூசோ பிரதர்ஸோட இன்னொரு சீரீஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனான சீரீஸு. ஸோ அதோட இப்போதைக்கு வேறு ஏதோ ஒரு அப்டேட் வரல, ஜஸ்ட் அந்த ஒரு ஒர்க்கு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரே மூவியோட செகண்ட் பார்ட் வரப்போகுது. அண்ட் இது கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டாக தான் இருந்தது, பட் இப்போ தான் வந்து அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் ரோமிலியோஸும் நல்லபடியாக ஹிட் ஆயிருக்கா. அண்ட் அதனால் இப்போ ப்ரிடேட்டரோட ஒரு ப்ரீக்வலான ஒரு பாட்டு தான் நம்ம ப்ரே. ஸோ அதை திருப்பியும் கொண்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரே மூவி வந்து தேட்டரில் ரிலீஸே பண்ணலாம், அவங்க டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் மேபி அவங்களுக்கு அந்த ஹோப் இல்லை இந்த படம் சக்ஸஸாக போகுமா இல்லையான்னு, அதனால் டேரெக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நல்ல ஒரு ரேங்கிங் வைஸ்லேயும் நல்லா கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரிடேட்டர் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அதுதான் செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த பாட்டில் நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரே மூவி தான் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி 1719 இயரில் நடக்கிற கான்செப்ட் எப்படி வந்து ஒரு ப்ரிடேட்டர் வந்து நம்ம எர்த்தில் வரும். அண்ட் இந்த வாட்டி ஒரு ஹியூமன் கேரக்டர் ஒரு பொண்ணு வச்சுருப்பாங்க, அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சூப்பராக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் படத்தை பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் லாங்குவேஜ் அங்கே தேவையில்லை, ஏன்னா பேசவே மாட்டாங்க, வெறும் விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் தான் படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அப்போதில் லைக் படம் அவ்வளோ சூப்பராக இருந்ததா. ஸோ கண்டிப்பாக அதுக்கு சீக்வல் நெக்ஸ்ட் பார்ட் வரும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏலியன் வர்சஸ் ப்ரிடேட்டர்ன்ற மூவி 2 பார்ட் இது வரையும் வந்திருக்கு. அண்ட் இதோட 3rd சீக்குவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போதுன்னு தான் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏலியன் ரோமிலியோஸும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல ரீச் ஆகிருக்கு, எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு கலெக்ஷனும் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் இனிமேல் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் பிளான் போல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் சீரிஸ் ஆல்ரெடி நல்லபடியாக போயிட்டுருக்கு. பட் இப்போ ரீசெண்டான சில இன்டர்வியூஸ் அண்ட் டாக்ஸில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மை பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி டேர்டெவில் சீசன் 1, 2, 3 எல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா சீக்கிரமாக அதை கவர் பண்ணிடுங்க. இனிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது, பட் அதை இப்போது டிஸ்னி ப்ளஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க அண்ட் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். என்ன இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, நம்ம தமிழ் டபுள்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வேர்த்தான சீரீஸாக இருக்கும். இதுக்கப்புறமா டேர்டெவில் யூனிவர்ஸ்லேயே வந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம லியூக் கேஜ்லேருந்து, ஜெசிகா ஜோன்ஸ்லேருந்து அண்ட் நம்ம அயன் ஃபீஸ்டெல்லாம். ஸோ அது டேர்டெவில் சீரீஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அப்கமிங் நம்ம எம்சியூக்காக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் தான். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அங்கங்கே லிங்க் ஆக போகிறாங்களாம். ஸோ மெயினாக அதே ஆக்டர்ஸ் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வெறும் டேர்டெவில் அண்ட் பனிஷர் ரொம்பவே மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ பனிஷருக்கும் இது வரைக்கும் டோட்டலாக 2 சீசன் வந்திருக்கு அண்ட் அதெல்லாம் கவர் பண்ணிடுங்க. அண்ட் அதோட அப்படியே ஸ்டோரி கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் சீரீஸ்லேயும் மர்ஜ் ஆக போகிறாங்க. அண்ட் இதுலேயும் அகெயின் நம்ம டேர்டெவில் அண்ட் பனிஷரும் உள்ளே வராங்களாம். அவங்க மட்டும் கிடையாது, சில நைஸ் லிட்டில் பிட் ஆஃப் கேமியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரிஜினல் ஆக்டர் சார்லிஸ் அவர் தான் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்மாக பண்ணிட்டார் இந்த இன்டர்வியூவில். அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸ் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி கொஞ்சம் R-rated பண்ணாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஸ்டெல்லார் நம்ம 2014 ரிலீஸ் ஆன மூவி. இது நம்ம தமிழ் டப்பில் வருமானு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், பட் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அண்ட் அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அது ஹைலி ரெக்கமெண்டட், நீங்கள் அது இங்கிலீஷ்லேயே பார்த்து முடிச்சிருங்க. அது தமிழ் டப்பில் வர மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இதுக்கு 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ 10 இயர்ஸ் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது ஏப்ரல்லே வந்து அவங்க ரீரிலீஸ் பண்ணியிருக்கணும், பட் இனிஷியலாக அவங்க ரீரிலீஸ் பண்ணலை ஏப்ரலில். அப்போ ஒரு டேட்டு தந்திருந்தாங்க, அதான் நம்ம செப்டம்பர் 27 வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரீரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் செப்டம்பர் 27 அப்கமிங் நெக்ஸ்ட் மந்த்து தானா. ஸோ வரதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது, பட் அஃபிஷியலி இன்னும் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் அது நம்ம செப்டம்பர் 27 ஆச்சு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது இன்னும் அதை கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ மேபி அது டிசம்பர் வரைக்கும் கூட இன்னும் இழுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய ரீரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிசம்பர் ஸ்லாட்டில் ஃபிட் பண்ணி வைப்பாங்க. அந்த டைமில் வேறு எதுவும் மூவிஸ் வராது, கொஞ்சம் வெக்கேஷன் டைமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் இந்த மாதிரி மூவிஸை ரிலீஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் தேட்டர்ஸ் ஓடிட்டு இருக்க மாதிரி அவங்களோட ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி தான் ஒரு ஆர்டிக்கல்லையும் படித்தேன். பை த வே இன்டர்ஸ்டெல்லார் இன்கேஸ் ரீரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட்டும் தரேன். அண்ட் அப்படி ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட், நம்ம திரும்ப டெஃபினட்டாக போய் பார்க்குறோம். அண்ட் இன்கேஸ் இன்னும் வரைக்கும் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் யாரோ பார்க்காத ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனையும் தூக்கிட்டு கண்டிப்பாக போகிறோம். அப்போ தான் அவனுக்கு அந்த வேறு லெவலான ஒரு மூமெண்ட் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.